சித்தர்கள் சொன்ன முக்கியமான ஒரு வழிமுறை. உங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவா எதுவுமே செலவு பண்ணாம, ஒரு நாள் நீங்க வீட்ல இருந்த மாதிரியே ரொம்ப நம்ம உடல் உழைப்பும் இல்லாம, நம்மள நம்ம ரொம்ப வருத்திக்காம, உடல்ல இருக்கக்கூடிய உங்களுடைய குடல் பகுதியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளும் எப்படி சித்தர்கள் சொன்ன ஒரு அருமையான வழிமுறைங்க இது. அதாவது என்னன்னா, வருடத்திற்கு 2 முறை கட்டாயமாக பேதி மருந்து எடுக்கணும். இந்த பேதி மருந்து எடுக்கிறதுனால என்னங்க நமக்கு நன்மை? இந்த சுகபேதி முறை எடுக்கிறதுனால உங்க உடல்ல 4லிருந்து 5 கிலோ வரைக்கும் கழிவுகள் வெளியேறுவதை நீங்களே உங்க கண்ணால பார்க்கலாம். என்னது, குடல் பகுதியில எனக்கு இவ்வளவு கழிவு தேங்கி இருக்கா? நிச்சயமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மூட்டு வலி, அதிகமான மூட்டு வலி, உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, ஏன்டா இந்த வேலையை செய்யறோன்னு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா என்ன காரணம்? குடல் பகுதியில அதிகமான கழிவு இருக்குன்னு தாங்க அர்த்தம். ஒரே ஒரு நாள் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்போ வருடத்திற்கு 2 முறை இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க குடல் கழிவுகள் எவ்வளவு வெளியேறுது, என்னதான் இவ்வளோ கழிவு நம்ம உடல்ல இருந்துச்சான்னு நீங்களே சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள். அந்த காலத்துலலாம் எப்படி நம்மளுடைய நோய் நிலையை கணிச்சாங்க அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை பொறுத்து தான். குடல் சுத்தமே உடல் சுத்தம். அப்போ குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கு சிம்பிளா நம்ம என்னங்க பண்ணலாம்? நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சித்தர்கள் சொன்ன முக்கியமான ஒரு வழிமுறை. உங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவா எதுவுமே செலவு பண்ணாம, ஒரு நாள் நீங்க வீட்ல இருந்த மாதிரியே ரொம்ப நம்ம உடல் உழைப்பும் இல்லாம, நம்மள நம்ம ரொம்ப வருத்திக்காம, உடல்ல இருக்கக்கூடிய உங்களுடைய குடல் பகுதியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளும் எப்படி வெளியேற்றலாம்? சித்தர்கள் சொன்ன ஒரு அருமையான வழிமுறைங்க இது. அதாவது என்னன்னா, வருடத்திற்கு 2 முறை கட்டாயமாக பேதி மருந்து எடுக்கணும். இந்த பேதி மருந்து எடுக்கிறதுனால என்னங்க நமக்கு நன்மை? இந்த சுகபேதி முறை எடுக்கிறதுனால உங்க உடல்ல 4லிருந்து 5 கிலோ வரைக்கும் கழிவுகள் வெளியேறுவதை நீங்களே உங்க கண்ணால பார்க்கலாம். என்னது, குடல் பகுதியில எனக்கு இவ்வளவு கழிவு தேங்கி இருக்கா? நிச்சயமாக இருக்கும். அதாவது உங்களுடைய வெயிட் 70 கிலோவுக்கு மேல இருக்கீங்க, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரியா, 70 கிலோவுக்கு மேல இருக்கீங்க, வயிறு மட்டும் பெருசா எனக்கு இருக்குதுங்க, வெயிட்டு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது, எப்பவுமே உடல் சோர்வாகவே இருக்குது, மந்தமாக இருக்குது, சாப்பிட்டோடனே வயிறு உப்புசமாக இருக்குது, இரவு நேரத்தில் நான் ரொம்ப லேட்டாக சாப்பிட்றேன், இதை தாண்டி அசைவ உணவுகள் ஏதாவது எடுத்தால் 2 நாள் வரைக்குமே அந்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, நீண்ட நாளாக மலச்சிக்கல், இந்த மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மூட்டு வலி, அதிகமான மூட்டு வலி, உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, ஏன்டா இந்த வேலையை செய்யறோன்னு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா என்ன காரணம்? குடல் பகுதியில அதிகமான கழிவு இருக்குன்னு தாங்க அர்த்தம். ஒரே ஒரு நாள் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்போ வருடத்திற்கு 2 முறை இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க குடல் கழிவுகள் எவ்வளவு வெளியேறுது, என்னதான் இவ்வளோ கழிவு நம்ம உடல்ல இருந்துச்சான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நிறைய பேருக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள். அந்த காலத்துலலாம் எப்படி நம்மளுடைய நோய் நிலையை கணிச்சாங்க அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை பொறுத்து தான். குடல் சுத்தமே உடல் சுத்தம். அப்போது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கு சிம்பிளாக நம்ம என்னங்க பண்ணலாம்? நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 லிட்டரில் ஒரு உப்பு, ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சு குடிச்சிடுறீங்க. அது சரியான முறையா அப்படின்னா, ஒரே நேரத்தில் அவ்வளவு உப்பு கரைசலை உடலுக்குள்ள செலுத்துறது சரியான முறை இல்லை. கிட்னி கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த முறை எடுக்காதீங்க. ரொம்ப சேஃபாக ஒரு சுகபேதி முறை சேஃபாக நீங்கள் எடுக்கணும். குடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் வெளியேறணும் அப்படின்னா என்ன செய்யலாம்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பேசிக்காக நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? எத்தனை நெல்லிக்காய்? 3லிருந்து 4 நெல்லிக்காய் உங்களுக்கு தேவை. தேன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, 100 கிராம் அளவுக்கு தேன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலக்குடோரி எண்ணெய்,
இந்த மூலக்குடோரி எண்ணெய் எப்படி செய்யறதுனே நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வீட்லேயும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. விளக்கெண்ணெய் நமக்கு தேவை. இந்த விளக்கெண்ணெயில் பிஞ்சு கடுக்காய் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பிஞ்சு கடுக்காய் எடுத்துக்கோங்க. 100 ml விளக்கெண்ணெய்னா பிஞ்சு கடுக்காய் பொடி நமக்கு எவ்வளவு தேவை? 50 கிராம் தேவை. அதே மாதிரி முழு வெள்ளை வெங்காயம் எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு சின்ன துண்டு கற்றாழை எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு 10 கிராம் அளவுக்கு அதிமதுரம் பொடி. இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து அந்த விளக்கெண்ணெயில் நல்லா காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அதாவது 100 ml விளக்கெண்ணெய்க்கு நான் சொன்ன அளவு. இது நாங்கள் நிறைய லிட்டர் கணக்கில் செய்வோம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் வீட்லேயே இந்த எண்ணெயை கூட ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா சித்தா மெடிக்கல் ஷாப்லேயும் மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது எவ்வளோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு 50 ml இருந்தாவே போதும். சரிங்களா? 50 ml எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் சுகபேதி முறையை எப்படி எடுக்கலாம் டாக்டர்? ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அதையும் சொல்லிடுறேன். யார் யார் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி டைமில், ஸோ நீங்கள் இப்போது ப்ரெக்னென்சி கேரிங்காக இருக்கிறீங்கன்னா எடுக்கக்கூடாது. ஏற்கனவே எனக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அல்சர் இருக்குது, ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்குது, எடுக்கக்கூடாது. சரிங்களா? இல்லை எனக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இருக்குது, எடுக்கக்கூடாது. எனக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, அவங்களும் எடுக்கக்கூடாது. இவங்க எல்லாம் எடுக்காதீங்க. அப்போ நாங்கள் எப்படி டாக்டர் வயிறு கிளென்ஸ் பண்ணுறதுனா, நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு உங்களுக்கு ஏற்ற பேதி முறை எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி நான் சொன்ன இந்த உடல் சோர்வு இருக்குது, வயிறு உபசமாக இருக்குது, உடல் எடை இவ்வளவு இருக்குது, தொப்பை மட்டும் பெருசாக எனக்கு தெரியுது, கான்ஸ்டிபேஷன், வாரம் ஒரு முறை தான் நான் மோஷன் போகிறேன், 2 முறை தான் நான் மலத்தை வெளியேற்றுறேன்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இவங்க எல்லாருமே தாராளமாக இந்த சுகபேதி முறை ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே சுகமாக இருக்கும். சரிங்க, இந்த சுகபேதி முறை நம்ம எப்படி எடுக்கலாம்? ரொம்ப சிம்பிள். நெல்லிக்காய் 1 எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதில் போட்டுட்டு நல்லா அரைச்சிடணும். சரிங்களா? அரைச்சி இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ அளவு இருக்கணும் டாக்டர் அப்படின்னா 200 ml இருக்கணும். இல்லைங்க எனக்கு ஒரு நெல்லிக்காய் வேண்டாம் 2 போட்டுக்கலாமா அப்படின்னா ஒரு பாதி சேர்த்துக்கோங்க. சரிங்களா? பாதி நெல்லிக்காய், 1.5 நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி 200 ml எடுத்துக்கணுங்க. இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் இதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்துருங்க. அதன் பிறகு என்ன செய்யணும்? மூலக்குடோரி எண்ணெய் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த மூலக்குடோரி எண்ணெய் எவ்வளவு சேர்க்கணும்? 20 ml இதில் சேர்த்து கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு காலையில் இதை குடிச்சிடணும். எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணுங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் போகட்டும், ஒரு 1 மணி நேரம் போகட்டும். வயிறு கொஞ்சம் கொஞ்சம் கலங்கி ரொம்ப லூஸ் மோஷன் ஆகாது, ஃப்ரீயாக உங்களுக்கு ஸ்டூல்ஸ் வெளியேறும். இதில் என்ன தெரியுங்களா? நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா எந்த மாற்றமே தெரியாது. என்னப்பா குடிச்சு 1 மணி நேரம் ஆச்சு, எனக்கு கால் வரும், டாக்டர் நான் குடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் டோஸ் குடிச்சிட்டேன், எனக்கு இன்னும் ஒன்றுமே தெரியலையே, எப்பவும் போலே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சரிங்க, திரும்பவும் இன்னொரு வாட்டி குடிங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்போது உங்கள் உடலுக்கு அந்த டோஸ் பத்தலைன்னு அர்த்தங்க. குடலில் அவ்வளவு கழிவுகள் தேங்கி இருக்கு, இது எந்த மூளைக்குன்ற மாதிரி ஆகிடும். அதனால திரும்பவும் இதே டோஸை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க அப்படின்னா திரும்பவும் இன்னொரு வாட்டி குடிச்சுக்கோங்க. அப்போ 2வது வாட்டி குடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குடல் கழிவுகள் வெளியேறும். ரொம்ப பேதியாக தனித்தனியாக போகுமா? அப்படி போகாதுங்க. கழிவுகள் முழுவதுமாக வெளியேற ஆரம்பிக்கும். அப்போது ஒரு 2 முறை நீங்கள் மோஷன் போயிட்டீங்க, இல்லைங்க இன்னும் எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு முறை குடிக்கலாம். 3வது முறை குடிக்கும்பொழுது எண்ணெய் நீங்கள் சேர்க்கக்கூடாது. வெறும் நெல்லிக்காய், கருவேப்பிலை, தேன் சேர்த்து குடித்தா போதும். மூலக்குடோரி எண்ணெய் சேர்க்கக்கூடாது. 2 வாட்டி தான் மூலக்குடோரி எண்ணெய் சேர்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் 1 மணி 2 மணிக்குள்ளெல்லாம் வயிறு மொத்தமும் நமக்கு க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்களுக்கு டயர்ட்னஸே தெரியாது. எப்பவும் போல் நார்மலாக தான் இருப்பீங்க. சரி டாக்டர், இதுக்கு இடையில எனக்கு பசிக்குது, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் கொஞ்சம் குடிச்சிக்கலாம், தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலாம். ரசம்லாம் சாப்பிடலாமா? ரசம்லாம் வேண்டாங்க. காரமான புளிப்பான பொருட்கள் எதுவுமே உள்ளே போகக்கூடாது. இளநீர் கொஞ்சம் குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லகு ஆகாரங்கள் வயிற்றை நமக்கு புண் ஏற்படாமல், அந்த புண் இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம்.
அப்போது வயிறு நல்லா சுத்தமாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உணவு முறையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். திரும்பவும் லேட் நைட்டில் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா திரும்பவும் கான்ஸ்டிபேஷன் வந்துடும். ஒரு முறை வயிறு கழிவுகள் மொத்தமும் வெளியேறின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கீரைகள், காய்கறிகள் இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்களேன், வயிறு உங்களுக்கு சுகமாக இருக்கும். ஏன்னா குடல் கழிவுகள் தான் இன்றைக்கி நிறைய நோய்களுக்கு காரணம். நீங்கள் சித்த மருந்துகள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மெத்தட் நாங்கள் சொல்லிவிடுவோம். இந்த கழிவு முறைகள், கழிவெல்லாம் வெளியேற்றிட்டு மருந்து எடுங்களேன், அதனுடைய ரிசல்ட்டே ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால், சுகபேதி முறை எப்படி எடுக்கிறது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.